வடிவுண்டு மயிருண்டு கொடியுண்டு வேல் வேல் ஜெயமுண்டு பயமில்லை வேல் வேல். அம்மா, யாரப்பா நீ? நான் கோயம்புத்தூருங்க. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து எந்தவித உணர்வுமே இல்லாம இருக்கு. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு நாங்க 2 பேரும் குழந்தைய எடுத்துக்கிட்டு கோயில் கோயிலா அலைஞ்சிட்டு இருக்கிறோம். அம்மா, உங்களை பார்த்ததும் நாங்க பட்ட துன்பத்துல பாதி குறைஞ்சது போல இருக்கு. நீங்க யாரம்மா? நான் முருகன் அடிமை அம்மா. திருச்செந்தூர் வரைக்கும் கூட வந்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குமா. நான் இன்னும் பல கோயில்களுக்கு போகணும். இப்ப என்னால வர முடியாது, முடிஞ்சா வரேம்மா. தாயே, இந்த குழந்தைக்காக தங்கரதம் எடுக்கிறதாக நாங்க வேண்டிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் அவசியம் வரணும். வரேன்பா. வடமிட்ட பசும் தங்கத்தேரு வடமிட்ட பசும் தங்கத்தேரு எங்கும் ஒளி சிந்த இழுக்கின்ற கரம் பல நூறு இடை தொட்ட கை கொண்ட பிள்ளை இடை தொட்ட கை கொண்ட பிள்ளை எங்கள் இயலிசை நாடக தமிழுக்கு எல்லை முருகா இயலிசை நாடக தமிழுக்கு எல்லை வேல் வேல் சக்தி வேல் வேல் வெற்றி வேல் வேல் ஞான வேல் வேல். செந்தூர் வேடா, இவ்வளவு காலமா உன்னை கையெடுத்து கும்பிடாத ஒருத்தி, கண்ணெடுத்து உன்னை பார்க்காத ஒருத்தி, இப்போ கண் திறந்து திருந்தி மனம் வருந்தி நீ இருக்கிற இடம் எல்லாம் உருக்கத்தோட ஓடி வந்து பக்தி பெருக்கத்தோட உன்னை பார்த்து அழுது தொழுது முறையிடுறாடே, அவனை மன்னிக்கிறதுக்கு உனக்கு மனசு இல்லையா? முருகா, உன்னை மதிக்க மாட்டேன், வணங்க மாட்டேன், இந்த உலகத்திலேயே இருக்க விட மாட்டேன்னு எதிர்த்து போராடி உன்னையே அடிக்க வந்த சூரபத்மனுக்கு கூட நீ இரக்கம் காட்டலையா? அதை விட நான் என்ன பாவம் செஞ்சேன்? கணவரை தவிர வேற கடவுள் இல்லைன்னு சொன்னேன், அது தவறா? அப்படிப்பட்ட கணவரே சொல்லியும் உன்னை நான் கூப்பிடாம இருந்தனே, அதுதான் தவறு. அந்த தவறுக்காக எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடு. உன்னை வணங்காத இந்த கையை விளங்காம செய்தது, உன்னை பார்க்காத இந்த கண்களை குருடாக்கிடு. ஆனா எனக்காக ஒரு பாவமும் அறியாத இந்த பச்சை குழந்தைய தண்டிக்காது. அவனுக்கு மூச்சு கொடுத்த நீயே பேச்சையும் கொடு, அவனுக்கு உயிரை கொடுத்த நீயே உணர்வையும் கொடு. முருகா முருகான்னு நான் உன்னை கூப்பிடாத குற்றத்துக்காக என் குழந்தை என்ன பார்த்து அம்மா அம்மான்னு கூப்பிட வேண்டாம். அப்பனே ஐயனே தூக்கத்துல கூட உன்னையே கூப்பிட என் கணவரை பார்த்து என் பிள்ளை அப்பான்னு கூப்பிடட்டும், உன்னை பார்த்து ஆண்டவனே என்று கூப்பிடட்டும். அதை கேட்டாவது நான் ஆறுதல் அடைவேன். அது போல எனக்கு முருகா, அது போல. பிறந்த குழந்தை முதலா பேசுறதே அம்மாங்கிற வார்த்தை தான். அதுதானே ஒரு தாய் கொண்டாடுற ஏகபோக உரிமை, பெருமை. அந்த பெருமையையும் உதறி தள்ளிட்டு அப்பான்னு கூப்பிடட்டும், ஆண்டவரேன்னு கூப்பிடட்டும்னு உன் சன்னிதானத்துல நின்று கண்ணீர் வடிக்கிறாளே, அதுவும் இதயத்தை கரைக்கலையா? உன்னை இல்ல இல்லன்னு இவ சொன்ன போது கூட இவளை எப்படியாவது திருத்துன்னு தான் உங்ககிட்ட நான் வேண்டிக்கிட்டேனே தவிர இவளை கஷ்டப்படுத்துன்னு உனக்கு நான் சொல்லவே இல்லையேப்பா. திருந்திட்டவங்களையும் தவற உணர்ந்துட்டவங்களையும் இப்படி அடிக்கடி சோதிச்சா எப்படி ஆண்டவனே? முருகா, மருதமலையில மயில் உருவத்துல வந்து என் மகனை காப்பாத்தி நம்பாம இருந்த என்ன நம்ப வச்சியே, பழனியில உன் பேரை உச்சரிக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஊமையரை என் கண்ணதிலேயே முருகா முருகான்னு பேச வச்சியே, இவ்வளவு மகிமை பொருந்திய நீ ஏப்பா ஏன் குறைய மட்டும் தீக்க மாட்டேங்கிற? எனக்காக வேண்டாம், என் குடும்பத்துக்காக வேண்டாம். உன்னை இல்லே இல்லேன்னு சொல்லி நம்பாதவங்க இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களை நம்ப வைக்கிறதுக்காகவாவது என் குழந்தைக்கு வாழ்வு கொடு முருகா. மனமுருக ஒரு தடவை முருகான்னு கூப்பிட்டாலே ஓடி வந்து நிற்கும் தெய்வமே, ஊர் ஊரா ஓயாம ஒழியாம முருகா முருகான்னு உன் பேரை சொல்லிக்கிட்டு நாங்க அலைகிறோமே, எங்க குரல் உன் காதல விடலையா? உன் காதல்ல செவிடாயிடுச்சா?
எங்க குரல் உனக்கு கேட்கலையா? எங்க குரல் உனக்கு கேட்கவே இல்லையா? கேட்காது. நம்ம குரல் அவருக்கு கேட்கவே கேட்காது. இவன் எங்க இருந்தாலும் சரி, இவனை இழுத்து வந்து நிறுத்தக்கூடிய ஒரு உன்னதமான குரலோசை இங்க இருக்கு. அதுதான் இந்த ஆலய மணி ஓசை. எந்த மணி ஓசை என்ன வாழ வச்சதோ அதே ஓசை வையத்தையும் வானத்தையும் கடந்து அந்த வடிவாளன் காதல ஒலிக்கட்டும். அவன் ஓடி வந்து என் குழந்தையை குணமாக்கட்டும், இல்ல என் குடும்பத்தையே பிணமாக்கட்டும். அது வரைக்கும் நான் ஓட மாட்டேன். அதுதான் நல்ல முடிவு. முருகா, என் குழந்தையை காப்பாத்து. இல்லங்க என் கையும் மெய்யும் நோகிற வரைக்கும், ஏன் சாகர வரைக்கும் நானும் இந்த ஓசையை நிறுத்த மாட்டேன். முருகா, நீங்களா? என்னப்பா நடந்தது? ஏன் அவன் இப்படி மயங்கி கிடக்குறாங்க? இந்த குழந்தையை காப்பாத்து, இல்லைன்னா பிணமாகிற வரைக்கும் விடமாட்டோம்னு நேற்றுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவங்க 2 பேரும் இந்த மணியை ஓயாம அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அம்மா, நம்ம பிடிவாதத்தை ஆண்டவன் கிட்ட காட்டி ஜெயிக்க முடியுமா? அதுதான் தோத்து போய் 2 பேரும் மயங்கி விழுந்துட்டாங்க. ஆண்டவரே, முருகா, இது என்ன சுவாசம்? செந்திராண்டவா, வந்தவர்களுக்கெல்லாம் உன் கருணை வாரி வாரி வழங்கும் கருணைக்கிறதே. இது என்ன சோதனை? ஒரு படத்திற்காக தாய் தந்தைகளில் எவ்வளவோ சொல்லுங்க, பிடிவாதமாக ஆண்டி கோலம் கொண்டு நீ மட்டும் பழனியில் வந்து அமர்ந்தாயே. தான் பெற்ற குழந்தையின் நோய் தீர்வதற்காக உன் ஆலயமணியை இவர்கள் பிடிவாதமாக எடுத்து கவரா. கேட்பது பக்தனின் உரிமை. முருகா, அதை கொடுப்பது ஒரு கடமை. ஞானமும் கல்வியும் நல்லரும் செல்வமும் நம்பினோர் கருளு முருகா. ஞானமும் கல்வியும் நல்லரும் செல்வமும் நம்பினோர் கருளு முருகா.
உணர்வு தழைக்க வேண்டும், அதை நான் கண்டு மகிழ வேண்டும், மகிழ வேண்டும். ஊமை குழந்தையாம் குமரகுருபரன்னாவில் உயர்ந்த வேல் கொண்டு எழுதி, ஊமை குழந்தையாம் குமரகுருபரன்னாவில் உயர்ந்த வேல் கொண்டு எழுதி, உணர்வினில் அமுதூரும் கந்தர் கரிவெண்பாவை உவந்தளித்த தமிழ்க்கடவுளே, உவந்தளித்த தமிழ்க்கடவுளே. நக்கீரன்னாவிலே ஆத்துப்படை பாட நல்ல தமிழ் தந்த முருகா, நக்கீரன்னாவிலே திருமுருகாத்துப்படை பாட நல்ல தமிழ் தந்த முருகா, நாள்தோறும் உன் புகழை பாடிட பாடிட அதை நீ கேட்டு மகிழ்ந்த முருகா, முருகா, நீ கேட்டு மகிழ்ந்த முருகா. இன்று தாயிவள் கண்ணீரும் தந்தையின் ரத்தமும் தன் நெஞ்சம் காணவில்லையோ, தாயிவள் கண்ணீரும் தந்தையின் ரத்தமும் தன் நெஞ்சம் காணவில்லையோ. இங்கு தவழாத பிள்ளையை தவழ வைத்தால் நீ தந்த தமிழுக்கு பெருமை முருகா, நீ தந்த தமிழுக்கு பெருமை முருகா. வேலோடும் மயிலோடும் விரைந்தோடி வா, வேலோடும் மயிலோடும் விரைந்தோடி வா, விளையாடும் இளம் பிள்ளை பிணி தீர்க்கவா, விளையாடும் இளம் பிள்ளை பிணி தீர்க்கவா. எவ்வூரில் இருந்தாலும் செந்தூரில் வா, எவ்வூரில் இருந்தாலும் செந்தூரில் வா, திருச்செந்தூரில் வா. எந்த ஊரு கொண்டேனும் குறை தீர்க்கவா, நீ எந்த ஊரு கொண்டேனும் குறை தீர்க்கவா. விரைந்தோடி வா, பிணி தீர்க்கவா, செந்தூரில் வா, குறை தீர்க்கவா. விரைந்தோடி வா, 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 பிணி தீர்க்கவா, வா, வா, செந்தூரில் வா, 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 குறை தீர்க்கவா, வா, வா. ஓஹோ, உன்னாலதானா? சரி. ஏன்டா உம்முன்னு இருக்கிற? சிரிக்க மாட்டே? சிரிடா. சிரிக்க மாட்டே, சிரிக்க மாட்டே, சிரி, சிரி, சிரி. யாரப்பா நீ? இந்த ஊர் தான் ஓயாம சத்தம் கேட்டது என்னன்னு பார்க்க வந்தேன். ஓஹோ, அது உங்க கொண்டையா? கொண்டை எடுத்துட்டு போங்க. அட, போக மாட்டீங்க? இருங்க, இருங்க. நீ யாரப்பா? எங்க மயக்கத்தை தீர்த்த நீ யாரப்பா? நீ எந்த ஊரில் இருந்தாலும் திருச்செந்தூருக்கு வந்து இவங்க குறைகளை தீர்க்கணும்னு கூப்பிட்டேன். குழந்தை வடிவிலே வந்தது நீதானா? ஒண்ணு சொல்லாம போறியப்பா முருகா. கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்தது? குழந்தையின் வடிவிலே யார் வந்தது? நீரிட்ட நெற்றியுடன் யார் வந்தது?
வந்தது நீரிட்ட நெற்றியுடன் யார் வந்தது என் நெஞ்சம் துடிக்குதே யார் வந்தது கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்தது குழந்தையின் வடிவிலே யார் வந்தது நீரிட்ட நெற்றியுடன் யார் வந்தது நெஞ்சம் துடிக்குதே யார் வந்தது யார் வந்தது யார் வந்தது ஞானமுனிதா, என் கலியுக தெய்வம், ஆண்டவனே, தெய்வமே, அன்று நீ வேலூன்றி நீரெடுத்த நாழிக்கிணறுதான் இன்று நீ மணி விழுந்து நீராக கருணை வெள்ளம் தான் வந்ததோ அன்று நீ வேலூன்றி நீரெடுத்த நாழிக்கிணறுதான் இன்று நீ மணி விழுந்து நீராக கருணை வெள்ளம் தான் வந்ததோ கண்ணீரும் கவலையும் கந்தானி ஒற்றெடுத்த தண்ணீரால் மறையக் கண்டோம் கையசைய காலசைய வாய் பேச பிள்ளைக்கு கையசைய காலசைய வாய் பேச பிள்ளைக்கு கருணை செய் செந்தில் வேலா கருணை செய் செந்தில் வேலா நீ கருணை செய் செந்தில் வேலா வேலா தெய்வமே, உன்னை நம்பினவங்களுக்கு ஒரு குறையும் வராதுங்கிறத இந்த குழந்தை மூலமா உலகத்துக்கே எடுத்து காட்டிய முருகா, என்னைக்கும் நீதான் எங்க துணைவன். வர வேண்டியவங்க எல்லாம் ஊர்ல இருந்து வந்தாச்சு, நீங்க ஆரம்பிக்கலாம். கொண்டாடும் திருச்செந்தூர் குமரா குதாஷண்முகா முருகா என்றும் பேர் சொல்பவர் குலமெல்லாம் வாழ வாழ குண்டத்திலேறி உனை நெஞ்சத்தில் வைப்பவர் கோடானு கோடி வாழ மண்டாடும் தென்பழனி தண்டபாணி தெய்வமே உரை கண்டோர்கள் நீடூழி வாழ மண்டாடும் தென்பழனி தண்டபாணி தெய்வமே உரை கண்டோர்கள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று நீடூழி வாழ வாழ பள்ளி மணவாளனை உள்ள துணைவனாய் வைத்தவர் வாழ்க வாழ உள்ள துணைவனாய் வைத்தவர் வாழ